ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் ஸ்பீக்கில் பார்க்க போகிற படம் கிளாடியேட்டர் 2. முதல்ல விமர்சனம் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தோட கதைக்களமே இதோட முதல் பாகமான கிளாடியேட்டர் 2000 வெளியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கதைக்களம் எங்கே முடியுதோ அங்கேருந்து 20 வருஷம் கழிச்சு தான் இந்த கதைக்களம் ஆரம்பிக்குது. அந்த ஒரிஜினல் வெர்ஷன் அந்த கிளாடியேட்டரில் நம்ம ஹீரோ மேக்சிமஸ் இருக்கார்ல, அவரோட பையனான லூசியஸ் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருடைய அம்மா இங்கேருந்தா முடிச்சு விட்ருவாங்க, நீங்கள் எங்கேயாவது நுமிடியா அப்படின்ற ஒரு நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கிங்டம் அங்கே போய் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அங்கேயே இப்போ வளர்ந்து இப்போ கல்யாணம் ஆகி மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம லூசியஸ். அந்த தருணத்தில் ஜென்ரல் மார்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நம்மளோட படையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ அண்ட் கோ அவங்க எல்லாரையுமே சண்டை போட்டு கடைசியாக ஹீரோவோட மனைவியும் போட்டு தள்ளிட்டு ஹீரோவை அடிமைப்படுத்தி அடிமையாக பிடிச்சிட்டு போயிடுறாரு. இப்போ இங்கேருந்து அவர் அங்கே போனதுக்கப்புறமா ஒரு கிளாடியேட்டராக மாறுறாரு. இதுக்கப்புறம் மனைவி மரணத்துக்கு காரணமான அந்த நபர் யாருன்றதை கண்டுபிடிக்கணுன்ற விடவே கூடாது அப்படின்னு ஒரு வெறியோடு அவர் இருக்கார். இந்த வெறி அவர் வேற லெவலில் மாற்றுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெட்லி ஸ்காட்டோட படம். நம்ம ரெட்லி ஸ்காட் தாத்தா இருக்காரு, அவர் சம்பவம் பண்ண ஆரம்பித்தாலே வேறு லெவலில் பண்ணுவார். இவர் மட்டும் கிடையாது, நம்ம மார்டின் ஸ்காட்டஸி ஆகட்டும், கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஆகட்டும், அப்புறம் ரெட்லி ஸ்காட் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பல தாத்தாக்கள் அங்கே இருக்காங்க. எல்லாருமே 80 வயசு மேலே தான். 81, 90 எல்லாரும் ஆளாளுக்கு வயசு என்ன வயசாகுது, இன்னும் படத்துக்கு தெறி கூட்டு எடுத்து இன்னும் சூப்பராக ஓடுற அளவுக்கு பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரெட்லி ஸ்காட்டோட படம். ரெட்லி ஸ்காட் அந்த பேரை கேட்கும் பொழுதே நமக்கு என்ன மாதிரி சம்பவம் பண்ண ஒரு ஆள். கிளாடியேட்டர் படமாகட்டும், இந்த பிளாக் அண்ட் டவுனு, இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள், மார்ஷல், இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் அட்டகாசமான படம்லாம் கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் அட்டம்ப்டே பண்ண முடியாது, அந்தளவுக்கு தெறிக்கூட்ட டேரக்டர். கிளாடியேட்டர் எடுத்த அடுத்தே ரெட்லி ஸ்காட் தான் 24 வருஷத்துக்கு அப்புறம் கிளாடியேட்டர் 2 எடுக்கிறாரு. அப்படின்னும் போதே நமக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ஏற்பட்டு தான் செய்யுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த படத்தை ஸ்டாண்டர்லாம் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டால் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 24 வருஷம் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக கனெக்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வேணும்னா கிளாடியேட்டரை ஒன்று பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்கள். ஸ்டாண்டர்ட்லாம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அது வேறு மாதிரி சம்பவம். அது கிளாடியேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கதாபாத்திரங்கள் அதுக்கேற்ற ஏற்று நடிச்சிருக்காங்க. 4 பேர் தான் ஆக்சுவலாக. என்ன பார்த்தீங்கன்னா, பால் மெஸ்கல், இன்னொன்று பெட்ரோ பாஸ்கல், இன்னொன்று 3வது வின்சென்ட் நினைக்கிறேன். ஓகே, இவங்க 4வது கோனி நெல்சன். இவங்க 4 பேருமே முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடித்த ஆர்டிஸ்ட்டுங்க. இவங்க 4 பேருமே தெறிக்க விட்ருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா, அந்த 2000 வந்த கிளாடியேட்டர் படம் பார்த்தீங்களா, அதில் நடித்த 2 ஆர்டிஸ்ட் 24 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒன்று நம்ம கோனி நெல்சன், இன்னொன்று நரேகா ஜெக்கோபி. இவங்க இந்த படத்துலையும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்கங்க எடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் நம்ம கேரக்டரை ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய டைம் எடுத்து தான் அந்த படத்தை டீம் பண்ணியிருக்கு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் சோர்வடை தான் செய்யுது. கண்டிப்பாக இது எங்கே நான் சொல்கிறேன், படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்பவே கம்மி தான் இருந்தும் வைக்கப்பட்ட அந்த சின்ன சின்ன காட்சிகளை சூப்பராக ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸை நமக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. படத்தோட வெரி ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்லேயே பண்ணிட்டாங்க. அந்த காம்பேட் சீக்வன்ஸ் ஒன்று சொல்லணும். அந்த ஒரு சில சீக்வன்ஸ்லாம் படத்தில் 4-5 சீக்வன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அது எல்லாமே ப்ராப்பராக சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ரெட்லி ஸ்காட். படத்தோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைனு, இவங்க சவுண்ட் டிசைனிங் டீம், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கச்சிதமாக சூப்பராக பண்ணாங்க. டிஐடியும் சேர்த்துக்கலாம். அதில் டெஃபினட்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லாவே ப்ராப்பராக பண்ணியிருந்தாலும் இந்த படம் ஃபைட் காட்சிகள் கொஞ்சம் பொதுவே கிளாடியேட்டர் பேர் கேட்டோன்னே இந்த படத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்றதே நமக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சு போச்சு. இந்த படத்தை பார்க்க இருக்க மாட்டாங்க நிறைய பேர். அப்படி ஒரு ஐகானிக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமாவாக அப்போ கொடுத்துப்பட்டு அதோட பார்ட் 2 எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக எடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அதில் இல்லாத விஷயங்களை பார்த்து எடுக்கணும். அப்படி தான் ஆக்சுவலாக பிளான் நடக்கணும். ஆனால் திருப்பி அதே படத்தை எடுத்து வச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. அந்த கிளாடியேட்டரில் நீங்கள் பார்க்காத அதே அந்த கதாபாத்திர வடிவமைப்பு இந்த படத்தில் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதை தாண்டி ஃப்ரெஷ்ஷாகவும் சுவாரஸ்யமாக எதுவுமே இல்லையே, அதே மாதிரி இருக்கே.
24 வருஷத்துக்கு அப்புறம் அதே படத்தை ரீமேக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற யோசனை தான் நமக்கும் வந்துச்சு. அதனாலேயே நமக்கு ஒரு சில இடத்துல வந்து லெட் டவுன் ஆகி கொஞ்சம் லேக்கிங்காகவே தான் போயிட்டுருக்கு. அந்த ஃபீல் நமக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும் பார்க்கும்போது. இன்னொன்று 2.5 மணி நேரம் ஓடின படம். ஆனால் இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 சீக்வன்ஸ் தான் நினைக்கிறேன். அதனாலேயே நமக்கு வந்து எக்கச்சக்கமாக பேச்சு தான். ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் பரபரப்பு ஊட்டுறாம ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். அங்கங்கே அப்படியே ஸ்பார்க்லஸ் மாதிரி போட்டிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் இந்த படத்தை பின்னாடி செய்யுதுன்னு சொல்லலாம். ஹீரோக்கும் மனைவி உள்ள அந்த ஆழமான காதல், லவ், ஹீரோக்கும் அந்த அம்மாவுக்கும் இருக்க அந்த புரிதலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாகவே போர்ட்ரே பண்ணல. அதை டீப்பாக இவங்க போர்ட்ரே பண்ணி உள்ளே போகல. அதனாலேயே நமக்கு பல இடங்களில் எமோஷ்னலாக எந்த அளவுக்கு கனெக்டுமே இந்த படத்தில் கிடையவே கிடைக்காது. ஒரிஜினல் வெர்ஷன் கிளாடியேட்டர் எடுத்திங்கன்னா அந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக இருக்கும். என்னங்க இப்படி ஆயிடுச்சு, வேற லெவலில் இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபீலை கொண்டு இருக்கும் கிளாடியேட்டர் 1. அந்த மாதிரி ஃபீல் வந்து இந்த படத்தில் ரொம்பவே மிஸ்ஸிங். எனக்கு சத்தியமாக கிடைக்கவே இல்லை அந்த ஃபீல். அதுவே மிகப்பெரிய லெட்டவுன் தான் சொல்லுவேன் இந்த படத்துக்கு. இது எல்லாமே போக மேக்ஸிமஸும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன ஆகும் அப்படின்றது கிளாடியேட்டர் எண்டிங்லேயே 2000லேயே நம்ம பார்த்துட்டோம், தெளிவாக பார்த்துட்டோம். அப்போ இந்த படத்தில் மேக்ஸிமஸ் ஒரு பையனாக லூசியஸ் இந்த கதாபாத்திரம் உள்ளே வருதுன்னா எப்படி அவங்களுக்கு சொருவாங்க அப்படின்றத ஒரு காரணம் இருக்கணும்ல. அவருக்கும் அந்த கதாநாயகன் அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு காதல் இருந்தது. அதன் விளைவாக பிறந்த பையன் தான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா மேக்ஸிமஸ்ன்ற கதாபாத்திரம் எந்த அளவுக்கு நாங்கள் நினச்சி வச்சோம், இப்படி டம்மி பண்ணி விட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. எனக்கு அந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆச்சு இந்த படத்தில். ஹீரோட கதாபாத்திரம் இவங்க ஹீரோட கதாபாத்திரம் உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு பெரிய முயற்சி பண்ணாங்க பார்த்தீங்களா. மொத்தமாக சொன்னாங்க கிளாடியேட்டர் 2 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் பார்க்காத எந்த காட்சியுமே இது இல்லை. இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் அதுவே கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. எஸ் சூர்யா ஸ்டைலில் அந்த மாதிரி தான் இந்த படத்தை நம்ம பார்க்கணும். இருக்குது கிளாடியேட்டர் மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் பொறுமையாக சுவாரஸ்யமாக ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒழிய இந்த படம் அதோட வேற லெவல். இது 2000 வந்த மாதிரி படம் பார்த்து அது வேற லெவல் அப்படின்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். இது அடுத்து உங்களோட கால் தான். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை செக்ஷுவலாக எதுவும் பெருசாக போட்டு கிடையாது. பட் ரத்தத்தை தெரிக்கக்கூடிய நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக தேவையே இல்லை. இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, தமிழ் ரசிகர்கள் தமிழில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். பெருசாக எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர் பீஸ். பாய். எனக்கு வேற வேலை இல்லை.